என்ன கட்டாச்சு? கட்டானா இன்னொரு ஒரு ரூபா கேன போடு. எது இன்னொரு ஒரு ரூபாயா? சரி ஒரு ரூபா நீ கொடு. என்ன என்கிட்ட கேக்குற? சில்லற இல்லப்பா. சில்லறை எல்லாம் மாத்திட்டு வரது இல்ல போல இருக்கு. ஆமா இருந்தா தானே மாத்துறதுக்கு. இல்ல மாத்துறதுக்கு மறந்துட்டேன்னு சொல்ல வந்தயா? மறந்துட்டியா? ஹலோ 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 யோ என்ன மறுபடியும் கட்டாச்சு? இன்னொரு ஒரு ரூபா கேன போடியா. சரி இன்னொரு ஒரு ரூபா கணக்கு கேளு. அட சை என்னடா போன் வச்சிருக்கீங்க? கொன்ன பழுக்கு பிறந்த கொங்காப்பள. டேய் டேய் என்ன பேசிட்டு நீ வாட்டுக்கு போற? டேய் அலோங்கிறது ஒரு பேச்சா? அலோங்கிறது ஒரு பேச்சாடா? அலோவோ கொலவோ 80 காயின்ஸ் கொடுத்திருக்கேன். 80 ரூபா தரணும். இல்லனா கால் ரெண்டையும் வெட்டி விடுவேன். மூஞ்சி முகரையும் பாரு. உன் காசை பூரா வாங்கி பையில போட்டேன். உன் உண்டியல தானே போட்டேன். என்னது ஏன் உண்டியலா? கவர்மெண்ட் உண்டியல்ரா லூசு பல. என்ன லோன் லிமிட் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம லோன் கொடுக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து அது பெரிய லாஸ். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம லோன் லிமிட்ன்றதை செட் பண்ணியிருக்கோம். அந்த லிமிட்டை ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பில்லு போடும்போதே வந்துட்டு நம்ம ஆப் வந்து அலோவ் பண்ணாது. அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். இந்த கஸ்டமர் வந்து லிமிட் எக்ஸீட் ஆகிருக்காங்க எக்ஸீட் ஆகுறாங்க அப்படின்றத வந்து நோட்டிஃபை பண்ணும். ஸோ இதனால் உங்களால் வந்து அன்வான்ட் கிரெடிட்ஸை வந்து தவிர்க்கலாம்.